வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய பஞ்சகுண்ட வர்ஷ மகா கும்பாபிஷேகம் தொடர்பில் சர்வதேச இந்துமத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். மேம்பாடும் தேன்னாடு என்று போற்றப்படும் மட்டக்களப்பு கண்ணங்குடா என்னும் பாலப்பூவல் புதுமண்டபத்தடி ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய பஞ்சகுண்ட வர்ஷ மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக பிரதிஷ்டா பிரதம சிவாச்சாரியார் சர்வதேச இந்துமத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்துமத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றப்படுகின்ற மட்டக்களப்பு கண்ணங்குடா என்கின்ற பகுதியிலே புது மண்டபத்தடி எண்ணம் பால பூவல் என்கின்றதாகிய அந்த க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டுள்ள மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் ஒன்றாகிய நரசிம்ம அவதார மூர்த்தம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்தினுடைய புனருத்தாரண திருப்பணி வேலைகளெல்லாம் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது எதிர்வரும் ஆனி மாதம் உத்தர நட்சத்திரம் ஆனி உத்தரத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் ஒன்று சேர இலங்கையின் முதலாவது இந்துமத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இலிப்பத்தல முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களினதும் மட்டக்களப்பு கல்லாத்து சர்மா ஐயா என்று எல்லோராலும் அன்பாக போற்றப்பட்ட குமரகுருமணி குமார பூஜா துரந்தரர் சிவஸ்ரீ சோவண்ணா ஆதி நாராயண குருக்களையா அவர்களுடைய எதுமான விண்ணுலக அருள் ஆசியோடு வவுனியா சர்வதேச இந்துமத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர் சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய அருளாசியோடும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டி ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 8/7/2024 திங்கட்கிழமை கர்மாரம்பம் பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 11/7/2024 வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற அடிவர்களெல்லாம் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும் ஆனி உத்தரத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் மகா கும்பாபிஷேகம் நீதியை நிறைவேறவும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். டிவி எல்லாத்திலையும் கொடுத்து விட்டுடலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.